கௌமார மடாலயத்தில் குருவணக்க நாள் விழா கோவையில் 21ஆம் தேதி நடக்கிறது. கோவை சின்னவேடம்பட்டியில் உள்ள கௌமார மடாலயத்தில் குருவணக்க நாள் விழா கோவையில் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கோவை கலைவாணி கல்வி நிறுவனங்களின் இணை தாளாளரும் முன்னாள் கல்லூரி கல்வி இயக்குநருமான டாக்டர் கே. குமாரசாமி நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: கோவை அருகே சின்னவேடம்பட்டியில் உள்ள கௌமார மடாலயம் 200 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியம் மிக்கது. 1994ஆம் ஆண்டு இம்மடாலயத்தின் 4வது பட்டமாக தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் பொறுப்பேற்றார். இவர் ஆன்மீக பணிகள் மட்டுமின்றி சமூக பணிகள், கல்வி, இலக்கியம், சமய ஒற்றுமைக்காக கடந்த 30 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி வருகிறார். ஐநா சபையில் உரையாற்றிய இந்திய திருநாட்டின் முதல் சைவ ஆதீனங்களில் ஒருவர் என்ற பெருமையும் குமரகுருபர சுவாமிகளுக்கு உண்டு. அதேபோல் பாரத திருநாட்டின் புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்று பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் பாரம்பரியமான செங்கோல் நிறுவும் விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்த்தி நல்லாசிகள் வழங்கியுள்ளார். இத்தனை பெருமைமிக்க கௌமார மடாலயம் கல்வி பணியிலும் சிறந்து விளங்குகிறது. கௌமார மடாலயத்தின் குருமகா சன்னிதானமாக விளங்கி வரும் 4ஆம் பட்டம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி நாடு முழுவதும் அவரது அடித்தொழும் அணுகத் தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கில் உள்ளனர். அவர்கள் அனைவரையும் ஆண்டிற்கு ஒருமுறையாவது கோவை கௌமார மடாலயத்தில் ஒருங்கிணைத்து குருவின் பாதம் பணிந்து அவர் தம் அருளாசி பெறுவதற்காக முதன்முறையாக குருவணக்க நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறவுள்ளது. குருவை வணங்கினால் கோடி நன்மைகள் உண்டாகும், மேலும் நம் முன்வினைகளும் நீங்கும். இந்த குருவணக்க நாள் விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி அன்று மடாலய வளாகத்தில் நடைபெறுகிறது. அன்று காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. காலை 9 மணிக்கு குரு பாதம் பணிந்து அருளாசி பெறும் விழா நடைபெறுகிறது. விழாவிற்கு சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் தலைமை தாங்குகிறார். விழாவில் முக்கிய பிரமுகர்கள், கல்லூரிகளின் தாளாளர்கள், பள்ளிகளின் தாளாளர்கள், கல்வியாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். மாலையில் மாயாஜால நிகழ்ச்சி, வள்ளி கும்மி முதலிய பல்வேறு நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவின் சிறப்பம்சமாக காலை முதல் மாலை வரை இலவச கண் பரிசோதனை முகாம், இரத்த பரிசோதனை முகாம், ஊட்டச்சத்து உணவு வகைகள் விழிப்புணர்வு முகாம் மற்றும் புத்தக கண்காட்சியும் நடைபெறுகிறது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது பிள்ளையப்பன் பாளையம் அருள்மிகு செல்வநாயகி அம்மன் திருக்கோவில் பேரவைத் தலைவர் நா.பா. செல்லப்பன், நிலக்கிழார் சதாசிவம், விவசாய சங்க தலைவர் ஆறுச்சாமி, நீலாம்பூர் ராமமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். குருவருளேல் திருவருளே எதிர்வரும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று கௌமார மடாலயத்திலே குரு வணக்க நாள் நிகழ இருக்கிறது. அந்த குரு வணக்க நாளிலே பல்வேறு கௌமார அணுக்க தொண்டர்கள் எல்லாம் கலந்து கொண்டு குருவாக விளங்கியிருக்க 4வது குருமகா சன்னிதானங்களாக விளங்கி அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவத்திரு குமரகுரு சாமி அவர்களை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற்று அடுத்து வரக்கூடிய ஆண்டு வரை அமைதியாகவும் அதே போன்று வாழ்விலே மகிழ்வாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழ்ந்து வாழ்க்கையிலே சிறக்க வேண்டும் என்ற நோக்கிற்காக இந்த நாளானது குரு பௌர்ணிமா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நன்னாளிலே அனுசரிக்கப்படுகிறது. இது வட இந்தியாவிலே இது போன்ற குரு பௌர்ணிமா நாட்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள், சீக்கிய மதத்தை சார்ந்தவர்கள் போன்றவர்களெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடி வருவதை நாம் செய்தித்தாள்களில் பார்க்கிறோம். முதலாக கௌமார மடாலயத்திலே இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று 4 ஆண்டுகள் முயற்சி செய்து இந்த ஆண்டு குரு அருள் கூட்டி வைத்ததன் காரணமாக நடைபெற இருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இந்த நாள் ஏன் குருவணக்க நாளாக எடுத்துக்கொண்டு அதை குருவை வணங்கி அந்த நாளை தொடங்குகிறோம் என்றால், இந்த எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக, குடும்பங்கள் ஆரோக்கியமாக, குடும்பங்கள் மகிழ்ச்சியாக, குடும்பங்களிலே எவ்வகையான நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையிலே சிறந்து வாழ வேண்டும் என்ற நோக்கிற்காகவும், அதே போன்று எதிர்வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய பேர குழந்தைகள் எல்லாம் குருவை வணங்கி அந்த செய்திகளெல்லாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காகத்தான் இந்த நாளாய் தேர்ந்தெடுத்து குருவணக்க நாளாக கொண்டாட இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிசை நிகழ்ச்சி, வாழ்வியலை பற்றி திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள். அதே போன்று
மேஜிக் ஷோ, நடன நிகழ்ச்சிகள், வள்ளி கும்மி போன்றவையெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்பு இருக்கின்றன. இதை தவிர கண் அரவிந்த் மருத்துவமனையோடு சேர்ந்து கண் பரிசோதனை, அதே போன்று இரத்த பரிசோதனை போன்ற உணவு ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வுகள் எல்லாம், புத்தக கண்காட்சி போன்றவையெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளோடு தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன.